புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 4 தி கிங்டம்ஸ் ஆஃப் தி லிட்டில் லைஃப் பக்கம் 134. பிறக்காத விஷயங்களை பிறப்பை நோக்கித் தள்ளுவதைக் கடைப்பிடித்து உணர்ச்சியற்ற வாழ்க்கையின் முத்திரையிலிருந்து அவள் உடைந்தாள். யோசிக்காத ஊமை ஆன்மா வலிமையில் அதன் ஆழத்தை தெய்வீகமாக உச்சரிக்க முடியாது. தெரிந்து கொள்ள வேண்டிய குருட்டுத் தேவை எழுந்தது. அவளைப் பிணைத்த சங்கிலி அவள் கருவியை உருவாக்கியது. உள்ளுணர்வு அவளுடையது, சத்தியத்தின் கிரிசாலிஸ். மற்றும் முயற்சி மற்றும் வளர்ச்சி மற்றும் முயற்சிக்கும் அறிவு. உடலின் மீது ஆசை மற்றும் நம்பிக்கையை திணித்து, மனசாட்சியின்மை உணர்வை திணித்து, அவள் வேட்டரின் மந்தமான உறுதிப்பாட்டிற்குள் கொண்டு வந்தாள். அவள் இழந்த இறையாண்மை உரிமைக்கான அவளது வேதனையான கூற்று. அவளுடைய அயராத தேடல், அவளுடைய வேதனையான அமைதியற்ற இதயம். அவளது அலையும் உறுதியற்ற படிகள், மாற்றத்திற்கான அவளது அழுகை. பெயர் இல்லாத மகிழ்ச்சியை ஆராதிப்பவள். மகிழ்ச்சியின் தெளிவற்ற கதீட்ரலில் குள்ள கடவுள்களை மங்கச் செய்ய அவள் இரகசிய சடங்குகளை வழங்குகிறாள். ஆனால் முடிவில்லாத தியாகம். பாதிரியார் ஒரு அறிவற்ற மந்திரவாதி. அவர் பலிபீடத்தின் திட்டத்தில் பயனற்ற பிறழ்வுகளை மட்டுமே செய்கிறார் மற்றும் குருட்டு நம்பிக்கைகளை சக்தியற்ற தீப்புழம்புக்குள் தள்ளுகிறார். நிலையற்ற ஆதாயங்களின் சுமை அவளது படிகளை எடை போடுகிறது மற்றும் அந்த சுமையின் கீழ் அவளால் முன்னேற முடியாது. ஆனால் மணிகள் அவளிடம் அழுகின்றன. அவள் எண்ணத்திலிருந்து சிந்தனைக்கு, விருப்பத்திலிருந்து கடந்து செல்கிறாள். அவளுடைய மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு ஆழமான தேவை. மேட்டர் அதிருப்தி. அவள் மனம் திரும்புகிறது. அவள் பூமியையும் தன் வயலையும் வென்று பிறகு வானத்தையும் உரிமை கொண்டாடுகிறாள். உணர்வற்ற அவள் செய்த வேலையை முறியடித்து. அவளது பிரசவத்தின் மீது தடுமாறிய வயது. ஆனால் இன்னும் பெரிய மாற்றம் வெளிச்சம் கீழே வரவில்லை. மற்றும் வெளிப்படுத்தும் பேரானந்தம் அவளது வீழ்ச்சியைத் தொடவில்லை. ஒரு மினுமினுப்பு மட்டுமே சில சமயங்களில் மனதின் வானத்தை பிளக்கிறது. அது இரவை அறியாத விடியல்களுக்கான பாதையாக அல்லது சில தெய்வீக நிலைக்கு ஒரு இருண்ட துப்பு தரும். தெளிவற்ற நிச்சயதார்த்தத்தை நியாயப்படுத்துகிறது.